அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் சத்தான சுவையான வேர்க்கடலை சட்னி எப்படி நம்ம வீட்டில் தயார் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு நான் ஒரு அரை கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துருக்கிறேன். அது ஒரு வாணலில் எண்ணெய் சேர்க்காமல் ட்ரையாக வறுத்து எடுத்துருக்கணும். இது வறுக்கிறது பதம் ரொம்ப முக்கியம். நல்லா வாசனை வர்ற சமயத்தில் நிறுத்திடணும். ரொம்ப தீய வறுக்கக்கூடாது. அதே சமயத்தில் நல்லா வறுப்பட்டுருக்கணும். அப்போ தான் சட்னியோட சுவை நல்லாயிருக்கும். இப்போ நான் இதில் 2 காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கிறேன். வரமிளகாய், அதாவது பட்டை மிளகாய்ன்னு சொல்லக்கூடிய 2 காஞ்ச மிளகாய், 2 பல் பூண்டு, ஒரு 4 சின்ன வெங்காயம் உரித்து எடுத்துகிட்ருக்கிறேன். இப்போ உங்களுக்கு இதனோட பச்சை மிளகாய் சுவை பிடிக்கும்னாக்க வரமிளகாய்க்கு பதிலாக பச்சை மிளகாவும் நீங்கள் எடுத்துக்கலாம். பச்சை மிளகாயை சேர்த்து சட்னி அரைக்கிறதா இருந்தாக்க ஒரு துண்டு இஞ்சி மட்டும் சேர்த்திங்கன்னா போதும். அந்த பூண்டு வெங்காயம் சேர்க்க தேவையில்லை. நல்லா வறுத்த பயிரை தோல் நீக்கி நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கணும். அதில் சொத்து ஏதாவது இருந்ததுன்னா அது இந்த ஸ்டேஜில் பார்த்து எடுத்துடணும். வீடியோவில் நான் காட்டியிருக்கிறேன் சொத்து பயிர் எப்படி இருக்குன்ட்டு. அதை எடுத்துகிட்டு தான் அரைக்கணும். சப்போஸ் அப்படியே சுத்தம் பண்ணாமல் சேர்த்து அரைச்சிட்டிங்கன்னா சட்னியோட சுவை கெட்டு போயிடும், நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு. எல்லாத்தையுமே ஒரு மிக்சியில் மாற்றிட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி தேவையான அளவு தண்ணி சேர்த்து கரைச்சிக்கலாம். சரியான அளவு உப்பு பதத்தை இந்த இடத்துல நீங்கள் செக் பண்ணிக்கலாம். தாளிப்புக்கு ஒரு கரண்டியில் நான் 1 டீஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை சேர்த்து தாளித்து எடுத்துருக்கிறேன். இந்த சட்னி ரொம்பவே சுவையானது, சத்தானது. இட்லி, தோசை எதோட வேணாலும் நீங்கள் சேர்த்து சாப்பிடலாம். நன்றி, வணக்கம்.